நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். SRS தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் பாலரஞ்சனி ஜெயபால் எழுதிய நெத்திக்காசு சிறுகதை தொகுப்பு பற்றி மூத்த எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் எழுதிய விமர்சனம் இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை இலங்கையிலிருந்து வெளிவரும் தினக்குரல் பத்திரிகையில் 24/6/2022 பிரசுரமானது. விமர்சன அரங்கம். மலையக வாழ்வியலை முன்னிறுத்தும் பாலரஞ்சினி ஜெயபாலின் நெத்திக்காசு. எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மலையக மக்களது வாழ்வியலையும் அச்சமூகத்தின் வளர்ச்சி நிலையினையும் பிரதிபலிக்கின்ற மலையக இலக்கியங்களுள் தனிப்பெரும் வரலாறு கொண்ட மலையக சிறுகதைகளானது சமுதாய விழிப்புணர்வுக்காக முதலில் கிளர்ந்தெழுந்த கோதண்டராமர் நடேசையர் எழுதிய திரு ராமசாமி சேர்வையின் சரிதம் எனும் கதையிலிருந்து தோற்றம் பெறுகிறது. நடேசையரின் அக்கதை 1931 வெளிவந்ததாக அறிய கிடைக்கின்றது. இந்த வகையில் மலையக சிறுகதைகள் இன்னும் 9 ஆண்டுகளில் நூற்றாண்டினை கொண்டாடி வரலாறு படைக்கவுள்ளது. நடேசையரை தொடர்ந்து 60கள் 1960 வரை CB, K. கணேஷ், போனா கிருஷ்ணசாமி, தானா ரஃபேல் போன்றவர்கள் 1949 1960 சிறுகதை முயற்சியில் ஈடுபட்டாலும் மலையக சிறுகதைகளுக்கு உருவம் அமைத்தவர்களாக NSM ராமையா, தெளிவத்தை ஜோசப், திருச்செந்தூரன், சாரல் நாடன், இரா சிவலிங்கம், AVP கோமஸ் ஆகியோரையே கருதுமளவிற்கு மலையக மக்களின் துயரார்ந்த வாழ்வினையும் அங்கு நிலவிய அநீதிகள், அக்கிரமங்கள், அடிமை வாழ்வு முதலானவற்றையும் இவர்கள் அழகியலுடனும் ஆழத்துடனும் பதிவு செய்தார்கள். இவ்வாறான அணுகுமுறைகளே ஆரம்ப காலகட்டங்களில் மலையக இலக்கியத்தில் மிகுந்த செல்வாக்கினை செலுத்துவதாக அமைந்திருந்தன. 60களில் நிகழ்ந்த இலக்கிய மறுமலர்ச்சிக்கு அகப்புற எழுச்சிகளின் சேர்க்கையும் நடேசையரிட்ட பலமான கால்கோளுமே காரணங்களாயின எனலாம். தெளிவத்தை ஜோசப் போன்ற மலையக முன்னோடி எழுத்தாளர்களை அடியொற்றி பெரும் அணியொன்றே மலையகத்தே உருவானது. மூனா சிவலிங்கம், மாத்தளை சோமு, மாத்தளை வடிவேலன், மலரன்பன், அல் அசுமத், மல்லிகை சி. குமார், K. கோவிந்தராஜ், பதுளை சேனாதிராஜா, இரா சடகோபன், பட்டியல் பூரணமானதல்ல போன்றவர்களின் இலக்கிய பிரவேசம் சிறுகதை இலக்கியத்தின் சீரிய செல் நெறிக்கு வித்திட்டு மலையக இலக்கியத்தை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்ல வழி சமைத்தது எனலாம். மலையக இலக்கியத்தினை முற்போக்கு உணர்வுடன் நோக்கி மண்வாசனை மிக்க படைப்புகளை வெளிக்கொணர்வதில் மலையகத்தைச் சேர்ந்த கணிசமான பெண்களும் ஆரம்பகால முதலாகவே ஈடுபட்டு வந்துள்ளமை நோக்கற்பாலது. இவர்களுள் நடேசையரின் தொழிற்சங்க பணிகளிலும் செயற்பாடுகளிலும் அவருக்கு பக்கபலமாக இருந்த அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையாரையே முன்னோடியாக கொள்ள வேண்டியுள்ளது. தொடர்ந்து கோகிலம் சுப்பையா, திலகா பழனிவேல், பூரணி, புசல்லாவா இஸ்மாலிகா, நயிமா A. சித்திக் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்க அளவிற்கு நவீன இலக்கியத்திற்காக அவ்வப்போது தங்களது பங்களிப்பினை நல்கி வந்துள்ளனர். அடுத்த பரம்பரையில் பலரது எழுத்துக்களும் மிகுந்த நம்பிக்கை தருவதாக அமைந்திருந்தன. பிரமீளா பிரதீபன், ஜசீமா ஹமீத், இளியனிலா பஸ்மினா அன்சார் போன்றோர் இவ்வகையில் முதலில் நினைவுக்கு வருகின்றனர். இப்பட்டியலில் மாத்தளியை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டு விளங்கும் பாலரஞ்சினி ஜெயபால், முன்னர் சர்மா அவர்களையும் தயக்கமின்றி இணைத்துக் கொள்ளலாம். மாத்தளையை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் பாலரஞ்சனி யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். இந்த வகையில் மலையகம் தவிர்ந்த இலங்கையின் வேறு மாகாணங்களை பூர்வீகமாகவும் பிறப்பிடமாகவும் கொண்டு தொழிலின் நிமித்தம் மலையகத்தில் வாழ்ந்து
மலையக பிரச்சினைகளை பாடுபொருளாக கொண்டு இலக்கியம் படைத்த பேராளுமைகளான மலைக்கொழுந்து பேராசிரியர் நந்தி, குருதிமலை டாக்டர் தி ஞானசேகரன், மூட்டத்தினுள்ளே டாக்டர் புலோலியூர் கானா சதாசிவம் ஆகியோரை பாலரஞ்சனி மீட்டி பார்க்க வைக்கின்றார். கவிதை, சிறுகதை, மெல்லிசை பாடல்களில் தனது இலக்கிய பங்களிப்பினை நல்கி வரும் பாலரஞ்சனியின் ஏராளமான மெல்லிசை பாடல்கள் இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாகியுள்ளன. 2001ஆம் ஆண்டில் மனசின் பிடிக்குள் எனும் மகுடத்தில் இவரது ஹைக்கூ கவிதை தொகுதி டொமினிக் ஜீவாவின் மல்லிகை பந்தலினூடாக வெளியாகி பலரது கவனிப்பையும் பெற்றிருந்தது. தற்போது பாலரஞ்சனி எழுதிய 12 சிறுகதைகளை தொகுத்து நெத்திக்காசு எனும் சிறுகதை தொகுதியினை எஸ். கொடகே சகோதரர்கள் பிரைவேட் லிமிடெட்டினர் வெளிக்கொணர்ந்துள்ளனர். 2020க்கான கொடகே தேசிய தமிழ் ஆக்க இலக்கிய பிரதிகளுக்கான போட்டியில் இப்பிரதி முதற் பரிசினை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியரின் பனுவல் தொடரில் 2வதாக கொள்ளத்தக்க இந்நூலில் 1991 முதல் 1999 வரையிலான காலப்பகுதியில் அவரால் எழுதப்பட்ட கதைகள் உள்ளடக்கம் பெற்றுள்ளன. ஆண்டாண்டு காலமாக மலையகத்து மக்கள் அனுபவித்து வரும் வறுமை, அவர்களது லைத் காம்பரா வாழ்க்கை முறைமைகள், தாய் கொழுந்து பறிக்கவும் தந்தை தொழிற்சாலை வேலைக்கும் சென்று விடுவதால் புள்ளக்காம்புராவில் சேர்க்கப்படும் குழந்தைகள், குடும்ப வருமானம் போதாமையால் பிள்ளைகள் 10-12 வயதிலேயே படிப்பை இடைநிறுத்த வேண்டிய நிலைமை, தோட்டத்துறைமார்களதும் கங்காணிமார்களதும் அடக்குமுறைகள், அட்டூழியங்கள், பாலியல் சுரண்டல்கள், குறைந்த வருவாயால் செய்யும் தொழிலுடன் வேறு பகுதி நேர வேலைக்காகவும் முயற்சி செய்ய வேண்டிய நிலவரம், ஆண்களின் குடிப்பழக்கத்தால் சிதைந்து சின்னாபின்னமாகும் குடும்பங்கள் போன்ற இன்னொரன்ன பிரச்சனைகளே சாதாரணமாக மலையக இலக்கியத்தின் பாடுபொருளாக அமைவன. பாலரஞ்சனியும் இத்தகு பாடுபொருள்களினூடாகவே தனது இலக்கிய பயணத்தினையும் மேற்கொள்கிறார். ஆனாலும் பெண் பாத்திரங்களை முதன்மைப்படுத்தி அவர்கள் இப்பெருஞ்சவால்களுக்கு எவ்வாறு முகம் கொடுத்து தமது வாழ்வினை முன்னெடுத்துச் செல்கின்றார்கள் என பெண்ணிய பார்வையினோடு தன் கதைகளை நகர்த்திச் செல்வார் பாலரஞ்சனி. இதுவே இவர் பெறும் முக்கியத்துவத்துக்கான காரணம். தவிரவும் கல்விக்காகவும் தொழிலிற்காகவும் நகர்ப்புறம் நோக்கி நகர்ந்து செல்லும் உணர்திறன் மிக்க இளம் தலைமுறையினர் பற்றிய பிரஜையும் புலப்பதிவும் மேற்படி சாதாரணமான பாடுபொருட்களையெல்லாம் அசாதாரணமான இலக்கியங்களாக்க அவருக்கு அடித்தளம் அமைத்தது எனலாம். மலையக கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுக்குள்ளேயே நின்று பாலரஞ்சனி தனது கதைகளை புனைவதற்கு இயல்பாகவே அவருக்கு வசப்பட்டிருக்கும் செம்மை மிகு அகப்புற பார்வையும் கை கொடுத்து உதவியுள்ளது. எனது ஆற்றல் கட்டுக்கோப்பான ஒரு ஒழுங்கமைப்பினுள் அமைவதற்கு முழு காரணமாகவும் அமைந்தது எனது மூத்த சகோதரியின் கணவரும் எனது இலக்கிய தந்தையுமான ஈனா பத்மநாத ஐயரின் இலக்கிய பெட்டக பொக்கிஷமே ஆகும். ஆனாலும் என் சிறுகதைகளுக்கான ஆடுகளம் என் தொழில் நிமித்தமே உருவானது. மலையக சமூக பின்னணி என் மனதில் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என நூலின் நுழைவாயிலில் நின்று தனது உள்ள கிடக்கையினை ஆசிரியர் வெளிப்படுத்தியிருப்பதையும் ஈண்டு நோக்கத்தக்கது. இத்தொகுதியில் இடம்பெற்றிருக்கும் 12 கதைகளுள்ளும் நெத்திக்காசு, தங்கவளையல், மாற்றம், பெபியோ போன்ற கதைகள் நன்றாக வடிவம் பெற்றிருப்பதுடன் வாசித்த பின்பு நீண்ட நேரம் மனதில் நிலைத்து நிற்கும் கதைகளாகவும் விளங்குகின்றன. மலையக வாழ்வியலின் ஒரு வெட்டுமுகமாக அமைகிறது நெத்திக்காசு எனும் கதை. இயல்பான கதை அம்சம். ராசாத்தி, அவளது குழந்தைகள் செல்லா, காமாட்சி, சின்னப்பைய குமரேசு என கதைக்கு அணி சேர்க்கும் பாத்திர வார்ப்புகள், பொருத்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் பேச்சு வழக்கு, கதையின் முடிவு யாவுமே இயல்பானதாய் அமைந்து கதையை கனதியாக்கியுள்ளன. அம்மா, நீ எனக்கு காசு தந்து எத்தனை நாளாச்சு? ஒரு காசாவது தாம்மா. காசு முட்டியில் காசு போட்டு ரொம்ப நாளாச்சு இல்லை என கெஞ்சும் மகன் குமரேசனிடம், செத்தா நெத்தி காசு வைக்கக்கூட என்கிட்ட ஒத்த காசு இல்லடா என வருத்தத்தோடு ராசாத்தி கூறும் போதும், ராசாத்தி இறந்த பின் அவளது நெத்திக்காசு நழுவி குமரேசன் காலடியில் விழுந்தபோது, அம்மா எனக்கு காசு தந்து விட்டாள் என கதறி கதறி
சின்னப்பய குமரேசன் ஓடுவதும் வாசிக்கும் போதே வாசகர்களின் மூச்சை திணற வைப்பன. அம்மா தந்த கடைசி காசை முட்டியில் போட முயன்றபோது குமரேசன் கண்ட காட்சியே இக்கதையின் உச்சம். எட்டு கும்பிடுவதற்காக காசு முட்டி உடைக்கப்பட்டிருப்பதனை கண்ணுற்ற போது குமரேசனின் மனம் மட்டுமல்ல, வாசகரின் மனமும் கூடவே சுக்குநூறாகிறது. ஏறத்தாழ மலையகத்தின் சகல பிரச்சனைகளையும் இந்த ஒரே கதையில் பாலரஞ்சனி காட்சிப்படுத்தி இருந்தாலும் மலையக சிறார்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளே இங்கு அதிகாரப்பட்டு நிற்கின்றன எனலாம். தொகுதியில் மனதை நெருட வைத்த மற்றுமோர் கதையாக மாற்றம் விளங்குகிறது. தனது மாணவி மீரா முன்னரை போல் பழகுவாள், தன் மீது பாசத்தை பொழிவாள் என்ற நம்பிக்கையுடன் சில வருடங்களின் பின் அதே பாடசாலைக்கு இடம் மாற்றம் பெற்று வரும் ஆசிரியை அந்த மாணவியின் மாற்றத்தால் அடையும் அதிர்ச்சி வாசகரையும் தொற்றி உறைய வைக்கின்றது. மீராவுக்காக வாங்கி வந்த பரிசு பொருட்கள் மடியிலிருந்து நழுவி விழுந்து நொறுங்குவதாக கதையை ஆசிரியை முடித்திருப்பது நயக்கத்தக்கதாய் உள்ளது. மலையக கலாசாரம் பண்பாட்டுக்குள்ளேயே நின்று பாலரஞ்சனி மலையக மண்ணை தன் படைப்புகளில் வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு தங்க வளையல் தக்கதோர் சான்று எனலாம். நூலின் பின்னுரையில் கலாபூஷணம் மேமன் கவி கூறுவது போலவே இக்கதையில் தங்க வளையல் என்பது வெறுமனே ஒரு ஆபரணம் என்பதை கடந்து அது மலையக மக்களின் குடும்ப கலாசாரம், அதனூடான வறுமை என்பதற்கான குறியீடாக இக்கதையில் வெளிப்பட்டிருப்பது வெகு சிறப்பாக உள்ளது. அண்ணன் தங்கை பாசத்தினை படம் பிடித்து காட்டியுள்ளது பபியோவ் கதை. பபி எனும் தனது பெயரை பபியோவ் என அழைக்கும் அண்ணனிடம் கோபித்துக் கொள்ளும் பபி பின்னர் பபியோ என அவன் அழுத்தி கூப்பிடும் போது தென்படும் அன்பினை, கருணையினை உணர்வதும், அவனது அகால மரணத்தின் பின்னர் அப்படியாக தன்னை எவரும் அழைக்க மாட்டார்களா என ஏங்கி தவிப்பதும், இறுதியில் தன்னை கைப்பிடித்த கண்ணன் பபியோ என அழைத்த போது அதில் அண்ணனை இழந்த தன் துயரத்தினை மறப்பதுமாக சித்தரிக்கப்பட்ட அற்புதமானதொரு கதை. மலையகத்து பிரச்சனைகள் பல இக்கதையின் பின்னணியில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் கிரகணப்படுத்தி அண்ணன் தங்கை பாசமே இக்கதையில் முனைப்புற்று விளங்குகிறது. அதுவே கதைக்கு ஒரு காத்திரத்தன்மையினையும் நல்கியிருக்கின்றது. 2 லட்சம் எனும் கதையில் அதன் கருப்பொருளை விட வடபுலத்து தரிசனத்தை எப்படி பாலரஞ்சனி தன் கதைகளில் வெளிப்படுத்தியுள்ளார் என்பதனையே நோக்க வேண்டியுள்ளது. மலையக எழுத்தாளர் ஒருவர் வடபுலத்து வாழ்வியலை வெளிக்கொணர்வது இதுவே முதற் தடவையாக இருக்கலாம். ஓர் சில இடங்களில் மட்டக்களப்பு சொல் வழக்கும் வந்து விழுந்திருக்கிறது. வாங்கிக் கொண்டு சந்தோஷமாய் கிடப்பம். பக்கம் 86. யாழ்ப்பாணத்தில் இருப்பம் என்றே சொல்வார்கள். ஆனாலும் தனது பூர்வீக பூமியினையும் மறவாது தன் ஆடுகளத்தில் ஒன்றாக துணிச்சலுடன் கையாண்ட ஆசிரியரை பாராட்டலாம். புதிய அனுபவ பதிவுகளை பகிர்ந்து கொள்ளும் நிறைந்த ஆவலும், கதைக்கலையில் புதியதையே தேட எத்தனிக்கும் எப்போதுமுள்ள அவதியும் கைகோர்த்து பாலரஞ்சனியை மலையக எழுத்தாளர் மத்தியில் மட்டுமல்ல, ஈழத்து எழுத்தாளர்கள் பட்டியலிலும் தவிர்க்க முடியாத ஒருவராக இணைத்துக் கொள்ளும் காலம் அதி தொலைவில் இல்லை என்பதையே நெத்திக்காசு கட்டியம் கூறியுள்ளது. இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம். பாலரஞ்சனி ஜெயபாலின் நெத்திக்காசு சிறுகதை தொகுப்பு பற்றிய விமர்சனம். எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.